So, welcome to the seventh semester, and this is regarding your final year project. So, myself, Anand Rajan, I'll be taking care of your projects. So, you'll have batches. உங்களுக்கு பேட்ச் பிரிச்சுருவாங்க டைட்டில்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வில் ஸ்டார்ட் டூயிங் த ப்ராஜெக்ட் ஸோ பிஃபோர் ஆக்சுவலி டைட்டில்ஸ் ஷுட் பி செலக்ட் ஷுட் ரீச் அட் த எண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் அப்படிதான் டென்டேட்டிவ் டைட்டில்ஸ் தான் நீங்கள் கொடுக்க போறீங்க ஸோ டோன்ட் வரி அபவுட் வாட் ப்ராஜெக்ட் யூர் கோயிங் டு டூ பட் அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணுங்க சரிங்களா வாட் ப்ராஜெக்ட் யூ வாண்ட் டு டூங்கிறத டிசைட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஸோ அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஹாவ் டு நோ வாட் இஸ் தி அப்ட்ராக்ட் யூ ஹாவ் டு நோ வாட் இஸ் இன்ட்ரடக்ஷன் வாட் இஸ் லிட்ரேச்சர் ரிவ்யூ ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரியணும் ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா ப்ளீஸ் கோ டு கூகுள் ஸ்காலர் தெர் இஸ் a website called கூகுள் ஸ்காலர் ஐ ஷோ யூ இன் சம் டைம் ஸோ அதில் போயிட்டு ப்ளீஸ் கோ அண்ட் டவுன்லோட் சம் பேப்பர்ஸ் சரிங்களா பேப்பர்ஸ் கொஞ்சம் எடுத்து படிங்க டைட்டில்ஸ் உங்களுக்கு இஷ்டத்துக்கு எந்த டைட்டில் வேணும் இப்போ எம்பெடட் சிஸ்டம் ஐஓடி யூனோ இன்டெலிஜென்ட் சிஸ்டம்ஸ் ஆர் பிஎஸ்பி கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் எது வேணுமோ நீங்கள் வாட் எவர் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ப்ளீஸ் டேக் தோஸ் பேப்பர்ஸ் அதுக்கு ரிலேட்டட் பேப்பர்ஸ் IEEE ஏசிஎம் ஸ்ப்ரிங்கர் எல்சிவியர் அது மாதிரி நல்ல ஜேர்னல்ஸ்ல இருந்து எடுத்து படிங்க சரிங்களா ஸோ அதுலேயே இதே செக்ஷன்ஸ் இதே சிமிலர் செக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அப்ட்ராக்ட் இருக்கும் இன்ட்ரடக்ஷன் இருக்கும் மெத்தட்ஸ் ரிசல்ட்ஸ் இதெல்லாம் வந்து அந்த பேப்பர்ல ஒவ்வொரு பேப்பர்லயுமே இருக்கும் சரிங்களா ஸோ அதை எடுத்து படிங்க படிச்சுட்டு ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் ட்ரைஸ் டு கன்வே அதில் என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க ஒன்ஸ் யூ நோ யூ கேன் ஏன்னா ஏன் நான் சொல்றேன்னா இதே ஃப்ளோல தான் யூ வில் ஹாவ் டு ப்ரிப்பேர் யுவர் பிபிடி யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் யுவர் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஸோ ஃபைனலாக அதுதான் நீங்கள் சப்மிட் பண்ண போகிறது ப்ராஜெக்ட் வைவால வந்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவீங்க ஸோ அதில் இது எல்லா செக்ஷன்ஸுமே அதில் இருக்கும் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் தி லிட்ரேச்சர் ரிவ்யூ அந்த லிட்ரேச்சர் ரிவ்யூ தான் ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்து படிக்க ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் இட் கம் இன் ஃப்ளோ சரிங்களா ஸோ லிட்ரேச்சர் ரிவ்யூக்காக லிட்ரேச்சர் ரிவ்யூ மெத்தட்ஸ் இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இது கிடைச்சு நீங்க படிக்க ஆரம்பிச்சாதான் நீங்க ரிசல்ட்ஸ் எடுக்க முடியும் டிஸ்கஸ் பண்ண முடியும் கன்க்ளூஷன் ரெடி பண்ணியும் அப்புறம் இன்ட்ரடக்ஷன் பண்ண முடியும் அப்புறம் அப்ட்ராக்ட் எழுதுவீங்க ஃபைனலா டைட்டில் சொல்லுவீங்க சரிங்களா ஸோ இதான் ஃப்ளோ ஸோ ஃபார் தட் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் நான் இப்போ என்னென்ன சொல்றேனோ அது கொஞ்சம் டக்கு டக்கு நோட் பண்ணிக்கோங்க ஃபைன் ஸோ ஃபார் திஸ் ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு கோ டு thing called Google Scholar. Okay, so go to Google Scholar. You can type anything. So you can type Arduino and servo motor வச்சுக்கோங்களேன் servo motor. Okay, so you just type this. இப்போ நான் ஜென்ரலாக டைப் பண்ணுறேன் யூ கேன் சர்ச் ஆன் யுவர் ஓன் வாட் எவர் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் லைக் தி டொமைன்ஸ் ஐ டோல் ஜஸ்ட் சம் டைம் பேக் ஸோ அதில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய பேப்பர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா ஸோ ப்ளீஸ் கோ த்ரூ தோஸ் பேப்பர்ஸ் எஸ்பெஷலி IEEE இந்த மாதிரி இருந்தால் அதில் பாருங்க சரிங்களா இப்போ சப்போஸ் நான் அதை கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது ஒரு ஃபஸி லாஜிக் தேர் ட்ரைங் டு இம்ப்ளிமெண்ட் அ ஃபஸி லாஜிக் using DC servo motor and Arduino சரிங்களா ஸோ லுக் அட் தி நம்பர் ஆஃப் சைட்டேஷன்ஸ் 13 சைட்டேஷன்ஸ் so many views சரிங்களா ஸோ தட்ஸ் somewhat a good paper ஸோ இந்த பேப்பர் நீங்கள் டவுன்லோட் பண்ணோன்னா இதுலேயே டவுன்லோட் பண்ணலாம் பட் இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டவுன்லோட் இதில் பிடிஎஃப்னு இருக்கும் பாருங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா யூ கேன் டவுன்லோட் இல்லைன்னா SciHubன்னு ஒன்று இருக்கு SCIHUB அதில் போய் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணுங்க பேப்பர்ஸ் அதில் எல்லா பேப்பர்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும் ஜஸ்ட் இதில் இருக்க டிஓஐ இந்த டிஓஐ மட்டும் அப்படியே காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணீங்கன்னா SciHubல பேப்பர் டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா ஸோ ஒன்ஸ் யூ ஆர் டவுன்லோட் பேப்பர்ஸ் டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும் ஸோ டூல்ஸ்க்கு இந்த மாதிரி நிறைய ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் இருக்குது ஸோ ப்ளீஸ் கோ த்ரூ தீஸ் டூல்ஸ் இங்கேயே உங்களுக்கு லிங்க் இருக்கும் நான் அந்த வீடியோவில் லிங்க் காப்பி பண்ணி இதில் நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சு இதை அப்படியே டைப் பண்ணீங்கன்னா உங்கள் ப்ரௌசரில் இந்த லிங்க் ரிலேட்டட் உங்களுக்கு கிடைச்சோம் சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா GNU ஆக்டேவ் இது இஸ் ஆல்மோஸ்ட் லைக் மேட்லாப் சாஃப்ட்வேர் ஸோ மேட்லாப் நீங்கள் லைசன்ஸ் போட்டு இன்ஸ்டால் பண்ணணும் அதெல்லாம் இது பண்ண வேணாம் ஸோ GNU ஓப்பன் சோர்ஸ் இது எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீயாகவே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது ப்ளீஸ் ட்ரை டு டவுன்லோட் ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர் தட் யூ இன்ட்ரெஸ்ட் ஏன்னா டூல் இல்லாமல் ப்ராஜெக்ட் பண்ண முடியாது ஸோ முதல்ல டூல் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க மெயின் அப்ஜெக்டிவ் இஸ் ப்ளீஸ் டோன்ட் டூ ப்ராஜெக்ட்ஸ் ஃப்ரம் அ ப்ராஜெக்ட் சென்டர் நீங்க இங்கேயே நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் யூல் பி லேர்னிங் சம்திங் ஆன் யுவர் ஓன் டு டூ சம்திங் அதை நீங்க இன்னொருத்தருக்கு இல்லைன்னா வேற எங்கேயாவது இஃப் யூ கோயிங் ஃபார் அ கம்பெனி அந்த கம்பெனில இதே ப்ராஜெக்ட்ல இதே டூல்ல ஒர்க் பண்ணாங்கன்னா அந்த டூல்ல உங்களுக்கு ஒர்க் பண்ண ஈஸியா இருக்கும் அதனால ப்ளீஸ் டோன்ட் கோ டு எனி ப்ராஜெக்ட் சென்டர் தட்ஸ் மை கைண்ட் அட்வைஸ் அண்ட் ஒப்பீனியன் ஸோ அது நீங்க எடுத்துக்கோங்க அண்ட் ட்ரை டு இம்ப்ளிமெண்ட் திங்ஸ் ஆன் யுவர் ஓன் ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் I'll give you some websites like Instructables, Hackster.io. நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு where you have devices already done as projects. ஸோ இந்த ப்ராஜெக்ட்லாம் நீங்க ஒரு வாட்டி எடுத்து பாருங்க சப்போஸ்
இதில் ஏதாவது லைட்னிங் டிடெக்டர்னு இருக்கு, கேமரா ட்ரிகர் இருக்கு. ஸோ ஆர்டினோ ரிலே ஆக்டிவேட்டட் லைட் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஐ கிளிக் திஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரிலே யூஸ் பண்ணி, திஸ் ரிலே ஒரு ஆர்டினோ யூனோ யூஸ் பண்றாங்க. ஸோ தேர் கிவிங் இட் டு தேர் கனெக்டிங் இட் அண்ட் தேர் லைட்டிங் பல்ப். சரிங்களா, ஒரு சிம்பிள் சர்க்கியூட் தேர் ட்ரைங் டு டூ. ஓகே. ஸோ இதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா தெர் இஸ் அ சாஃப்ட்வேர் கால்ட், தெர் இஸ் அன் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் கால் டிங்கர் கேட். இது நான் இப்போ ஆன்லைன்ல போயிருக்கேன். திஸ் இஸ் மை ஓன் லிங்க். சரிங்களா, ஐ எம் ஹேவிங் மை வெப்சைட், மை மெயில் ஐடி as JPCOE research EC. ஸோ இதுல பாத்தீங்கன்னா அதே ரிலேட்டட் சாஃப்ட்வேர், அதே ரிலேட்டட் சம் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் லைக் இப்போ நான் போட்டேன் இல்லையா, இந்த சிமுலேஷன் ஆஃப் வாட் இஸ் திஸ், யா, ஸோ டிசி சர்வோ மோட்டர் யூசிங் ஆர்டினோ. ஸோ இதை நாங்கள் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ இதை நீங்கள் பண்ணலாம். ஆக்சுவலாக யூ கேன் டூ இட் ஆன்லைன் யூசிங் திஸ் டிங்கர் கேட். தேர் இஸ் அ சாஃப்ட்வேர் கால் டிங்கர் கேட். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எல்லா காம்பனன்ட்ஸும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த சைடில் போனீங்கன்னா ஸோ யூ கேன் ஃபைண்ட் ஆல் த காம்பனன்ட்ஸ். இந்த காம்பரன்ஸ்ல நீங்க அப்படியே வெளியே எடுத்துட்டு வரலாம். அப்படியே பிக் அண்ட் பிளேஸ் தான் இதெல்லாம். ஸோ இதில் நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஸோ யூ கேன் சர்ச் ஃபார் எனி திங் லைக் சர்வோ மோட்டர். இந்த சர்வோ போட்டிங்கன்னா, மைக்ரோ சர்வோன்னு போட்டிங்கன்னா மைக்ரோ சர்வோ வரும். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. திஸ் இஸ் ஸ்லைட் ஸ்விட்ச். அது மாதிரி நிறைய இருக்கு. சரிங்களா, ஸோ நீங்கள் அதெல்லாம் தேடி நீங்கள் இதுலேருந்து எடுக்கலாம். ஸோ ரிஸ் மைக்ரோ சர்வோ அங்கே இருக்கு. மைக்ரோ சர்வோ. சரிங்களா, this is a micro servo, micro controller, everything you have, all the components you have. இந்த மைக்ரோ கண்ட்ரோலரா தான் நாங்க எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி போடலாம். you can bring it to the device and you can install. இந்த ஒயர் கனெக்ஷன்லாம் நீங்க கொடுக்கணும். இந்த ஒயர் கனெக்ஷனுக்கு இந்த go to this particular instructable site இதுல நீங்க கனெக்ட் பண்ணி இதுல நீங்க கொண்டு வரலாம். சரிங்களா, இதெல்லாம் you can try doing it on your own. நீங்க வீட்ல இருக்கும்போது இப்போ நீங்க இதெல்லாம் you can try doing it. சரிங்களா, I'll just delete them. Okay. ஸோ இதுலேயே வந்து கோடும் இருக்கும். இப்போ நீங்கள் இதில் ஸ்டார்ட் சிமுலேஷன் கொடுத்தீங்கன்னா இது ரன் ஆகும். ஸோ இது ரன் ஆகும். ஸோ ஒன்ஸ் யூ ஸ்டார்ட், ஸோ இந்த பொட்டன்ஷியோமீட்டர் எவ்வளோ, இது ஒரு பொட்டன்ஷியோமீட்டர். சரிங்களா, வேரியபிள் பொட்டன்ஷியோமீட்டர். ஸோ யூ கேன் ஜஸ்ட் டேர்ன் இட். இது நீங்கள் டேர்ன் பண்ணீங்கன்னா இது கொஞ்சம் இன்னும் எக்ஸ்டெண்டபிளாக சுற்றும். த ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் கெட்ஸ் ஹையர். இது நீங்கள் கம்மி பண்ணீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் கெட்ஸ் லோயர். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி யூ கேன் திங்க் ஆஃப் நியூ ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்ட் திம். சரிங்களா, கோடும் உங்களுக்கு இதுலேயே கிடைச்சோம். ஸோ இதுலேயே கோடு வந்துடும். ஸோ இந்த கோடை கிளிக் பண்ணீங்கன்னா அது கோட் அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் யூ கேன் ஆட் இட் இன் யுவர் ரிப்போர்ட் ஆஸ் வெல். ஸோ இதுக்காக நீங்கள் காம்பனண்ட் வாங்கி செய்யறதுக்கு பதிலாக இது ஃப்ரீயாகவே நீங்கள் பண்ணி ஃப்ரீயாகவே நீங்கள் கோடை நீங்கள் டிங்கர் பண்ணி நீங்கள் வந்து ட்வீட் பண்ணி நிறைய நீங்கள் சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் பிரிங் இன் நியூ ஐடியாஸ் நிறையா நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரிங்களா, ஸோ கோடு தி டிஸ்பிளே இட் செல்ஃப், இந்த டிஸ்பிளேவும் நீங்கள் அப்படியே நீங்கள் சேவ் பண்ணி யூ கேன் add it in your project report and the PPT that you're going to prepare at the end. சரிங்களா, ஸோ இதை தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். இது இல்லாமல் யூ ஹேவ் சம்திங் கால் கேகிள். பிகாஸ் ஐ வாண்டட் டு டிஸ்கஸ் அபவுட் கேகிள் பிகாஸ் இது நான் எப்படி கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவேன். எனிவே, ஸோ கேகிள் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மெஷின் லேர்னிங் வெப்சைட். ஸோ யூ கேன் லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் தேர். இதில் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் காம்படிஷன்ஸ். கேகிள் வந்து மெஷின் லேர்னிங், அப்போ இட்ஸ் அபவுட் மெஷின் லேர்னிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ யூ கேன் இதில் நிறைய ஆல்ரெடி காம்படிஷன்ஸ் லைக் $50,000. ஸோ தீஸ் ஆர் ஆல் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் மணிஸ் தட் ஆர் கிவன் based on the solution you are going to give for different machine learning aspects of deciding or predicting data sets. So ஒரு டிஜிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். டிஜிட் ரெகக்னைசர் யூசிங் டிஃப்ரெண்ட் மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ். அதே மாதிரி ஹவுஸ் ப்ரைஸஸ், ஒரு ஹவுஸோட லொக்கேஷனும் அதோட அது எந்த ஏரியாவில் இருக்குது, அப்புறம் அதோட ஸ்கொயர் ஃபீட் ஏரியா, அது மொத்தம் எவ்வளோ அளவு, அந்த வீட்டோட அளவு எவ்வளோ, அதை பொறுத்து அந்த ப்ரைஸ் எப்படி மாறுது அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு they have given a data set. So there are a lot of data sets as well. So you can think about different new projects and try to implement them. சரிங்களா, ஸோ ப்ளீஸ் கோ த்ரூ தீஸ் லிங்க்ஸ். அதே மாதிரி யூ ஹேவ் டேட்டா. ஸோ யூ கேன் கோ டு த டேட்டா செட்ஸ். ஸோ டேட்டா செட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ரீசென்ட்லி தேர் ஆஸ்கிங் அபவுட் COVID-19 ரிலேட்டடாக. இஃப் யூ ஹேவ் சம் ideas, please post it. And they're given data sets relating to it. ஸோ அது மாதிரி டேட்டா செட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. சரிங்களா, யூ கேன் கோ த்ரூ ஆல் தீஸ் டேட்டா செட்ஸ். சப்போஸ் ஐ கோ டு கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்.
ஸோ இதில் போனீங்கன்னா, ஸோ ஹவு 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 டு யூ ப்ரெடிக்ட் வெதர் அ பர்சன் வில் கெட் பிளேஸ்ட்? இப்போ நீங்களே இருக்கீங்க, நீங்களே படிக்கிறீங்க, எத்தனை வருஷம் படிக்கிறீங்க, ஃபைனலாக நீங்கள் பிளேஸ் ஆவீங்களா இல்லையாங்கிறது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஸோ மிஷின் லேர்னிங் ஹெல்ப்ஸ் டு டூ தோஸ் திங்ஸ் ஆட்டோமேட்டிக்லி. ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி கிவன் so many டேட்டா. ஸோ டேட்டா இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க அது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சீரியல் நம்பர், ஜெண்டர், 10th செகண்டரி எஜுகேஷனில் எவ்வளோ மார்க்கு, போர்டு எஜுகேஷன், ஹையர் செகண்டரியில் எவ்வளோ, அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி எஜுகேஷனில் எவ்வளோ, டிகிரி பர்சன்டேஜ் எவ்வளோ, அண்டர் கிராஜுவேட்டில் எவ்வளோ, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தேர் ட்ரைங் டு ஃபைண்ட் இஃப் தி 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 பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் இஸ் கெட்டிங் பிளேஸ் எஸ் ஆர் நோ. ஸோ ஒரு பைனரி ஆன்சர் வரும், ஒரு எஸ் வரும் இல்லை நோ வரும். அண்ட் அதுக்கு பின்னாடி இந்த இந்த வேல்யூஸ்லாம் வந்து இட் இஸ் கோயிங் டு பி அ மேஜர் யூனோ criteria through which a particular person is getting placed in a company. So இதெல்லாம் வந்து machine learning because you have a elective in your in the semesterல you have elective which will be handling. So machine learningல வந்து you can do n number of projects, நிறைய பண்ணலாம். எல்லாமே open source, எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு. Just you have to find what is the idea and அந்த ஐடியாக்கு தகுந்த மாதிரி நீங்க நிறைய ரிசல்ட்ஸ் நீங்க கொண்டு வரலாம். சரிங்களா? அதுக்கும் ரிலேட்டட் பேப்பர்ஸ் யூ கேன் கோ த்ரூ, யூ கேன் ஃபைண்ட் இட் இன் Google Scholar, the website called Google Scholar. So go to Google Scholar, just type machine learning. Machine learning. பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பேப்பர் வரும். சரிங்களா? ப்ளீஸ் சர்ச் ஆஃப்டர் 2016 or 19. இட்ஸ் பெட்டர் 19. ஆல்ரெடி 20 முடிய போகுது. ஸோ இட்ஸ் பெட்டர் யூ கோ ஃப்ரம் 19 and try to search papers regarding machine learning. இதில் கூட நீங்கள் கேன் இம்ப்ளிமெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். Predicting, finding the disease that is affected on the plants using the leaf data. From predicting the predicting a voice, ஒரு பர்டிகுலர் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா இது என்ன வார்த்தையாக இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறது. இல்லைன்னா நீங்கள் ஒரு ஃபோனையோ கப்பையோ காமிச்சிங்கன்னா அது டிஸ்பிளேல ஃபோனும் கப்புன்னு வரணும். இந்த டிஸ்பிளேலேயே ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சி இட் ஷுட் ஃபைண்ட் அண்ட் டிசைட் அண்ட் ப்ரெடிக்ட் திங்ஸ். இதெல்லாம் வந்து இட்ஸ் ஒன்லி பாசிபிள் த்ரூ மெஷின் லேர்னிங் அண்ட் இட் இஸ் a very keen area on which most of the research is going on. So இதெல்லாம் வந்து பாருங்க. சரிங்களா? ஐஓடி வந்து ஆர்டினோல பண்ணலாம், இல்லை ராஸ்பெரி பைல பண்ணலாம். சரிங்களா? இது எல்லாமே ஓப்பன் சோர்ஸ்ல இருக்கு. ஸோ நீங்க இப்போ முன்னாடியாவது நம்ம வாங்கி அதை அசம்பிள் பண்ணோம். நவ் யூ ஹேவ் இட் ஆன் Tinkercad where you can implement them easily. Okay, so please try doing all these projects and come out with new ideas and implement them. Wish you all the best. And if you have any doubts, we can discuss in the class, or when we are meeting after the lockdown. But anyway, whatever doubts you have, you will be given special individual batches with your concerned guides கிட்ட பேசுங்க. பிபிடி எப்படி ரெடி பண்ணணும், ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எப்படி ரெடி பண்ணணும், என்னென்ன டவுட்ஸ் இருக்கு, ஒரு நோட் தனியாக போட்டுருங்க. இருக்கு அந்த நோட்டில் டெய்லி எழுதுங்க என்னென்ன படிக்கிறீங்க, என்னென்ன படிச்சிருக்கீங்க, என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு. ஏன்னா ப்ராஜெக்ட்ங்கிறது எத்தனை கேள்வி கேட்குறீங்க தான் ப்ராஜெக்ட். ஸோ நீங்க உங்களுக்கே நிறைய கேள்வி கேட்டுக்கோங்க. அந்த கேள்வி என்னென்ன கேள்விக்கு நீங்க ஆன்சர் தேட முடியுதோ அதெல்லாம் தான் ப்ராஜெக்ட். ஸோ ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் இஸ் லிபரேட்டிங். சரிங்களா? ஸோ அதனால நிறைய கொஸ்டின்ஸ் கேளுங்க, நிறைய படிங்க, லேர்ன் மோர். ஓகே, தேங்க்யூ.